ஹே காய்ஸ், இந்த வீடியோ வந்து என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணுறது, ஹவு டு ஃபில்டர் அவுட் தி இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் அண்ட் நியூஸ், ஓகேவா? ஸோ எப்படி வந்து நியூஸ் பேப்பர் நோட்ஸ் மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனை சப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். த ஹிந்துவோட ஃபஸ்ட் பேஜ் இல்லாட்டி ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கோ த்ரூ ஆல் த ஹெட்லைன்ஸ். அதுக்கப்புறம் வந்து எந்த ஹெட்லைன் வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அந்த நியூஸை ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த ஹைலைட்டிங் பர்பஸ் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, மற்ற லெஸ் இம்பார்ட்டண்ட் ஆர் இரலவெண்ட் நியூஸை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக. ஸோ த்ரூ அவுட் த நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டண்ட் ஹெட்லைன்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் அப்டேட் சென்டர் டெல்ஸ் வாட்ஸ்அப். இது வந்து இம்பார்ட்டண்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ப்ரைவசி, electronics and IT, so we are highlighting it. In Kerala, CPI finalizes portfolios of ministers. இந்த நியூஸ் இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. வை? பிகாஸ் வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இந்த நியூஸை யூ கேன் ஸ்கிப். பேஜஸ் 2 and 3 ஆஃப் த ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீஜனல் நியூஸ், அதாவது நியூஸ் அபவுட் இன் அண்ட் அரௌண்ட் சிட்டிஸு. இது எல்லாமே லோக்கல் நியூஸ் விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. அதனால் ஜஸ்ட் ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி அக்கம் பக்கத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பேஜ் 4 ஆஃப் ஹிந்து வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ், அதாவது ஸ்டேட் ரிலேட்டட் நியூஸ் இருக்கும். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ நாட் நீடட். ஸோ அதனால் ஹெட்லைன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிட்டா போதும், கண்டென்ட் நாட் ரிக்வயர்ட். பட் இஃப் யூ ஆர் அப்பியரிங் ஃபார் டிஎன்பிசி அப்படின்னா வி கேன் ரீட் இட் ஃபுல்லி. 5th பேஜ் வந்து சவுத் இந்தியாவுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நியூஸில் வந்து யூபிஎஸ்சிக்கு எது ரெலவெண்ட்டோ அந்த நியூஸ் மட்டும் ரீட் பண்ணால் போதும். இதில் வந்து எப்படி நம்ம ஆல் த்ரூ த நியூஸ் பேப்பர் எது ரெலவெண்ட் எது இரலவெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். கம்மிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேஜஸ் ஆஃப் த ஹிந்து, 6th and 7th. 6th வந்து எடிட்டோரியல் பேஜ், 7th வந்து ஓப்பட் அப்படின்னா ஆப்போசிட் த எடிட்டோரியல் அப்படின்னு மீனிங். ஸோ இந்த 2 பேஜுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தரோவாக ரீட் பண்ணணும். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லா இஷ்யூவையும் சம்மரைஸ் பண்ணி அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இட் இஸ் வெரி எசென்ஷியல். இந்த எடிட்டோரியல் பேஜஸை ரீட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இஃப் சப்போஸ் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கல ஃபுல் இந்த 2 பேஜஸையும் வந்து படிக்கிறதுக்கு அப்படின்னா, இதுலேயும் வந்து சில பொலிட்டிக்கல் நியூஸஸ் இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் நியூஸஸ் மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றதை வந்து நம்ம தரோவாக ரீட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 7th பேஜ் ஓப்பன் பேஜ். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நியூஸ் இருக்குது பாருங்கள், அ தா இன் இந்தியா பாகிஸ்தான் ட்ரேட் ரிலேஷன்ஷிப். ஸோ இது எப்படி இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, இம்பார்ட்டண்ட்டு கேட்டகரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம ரீட் அவுட் பேஜஸ் வந்து, அதாவது நியூஸ் பேப்பர் ரீட் அவுட் பண்ண வில் கெட் டு நோ வாட் இஸ் இம்பார்ட்டண்ட், எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நம்மளால் வந்து ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ண முடியும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தி சிலபஸ். ஸோ இந்த மாதிரி சிலபஸ் காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து கேன் ஸ்டக் இட் இன் யுவர் ரூம், ஓகேவா? பிரிண்ட் அவுட் எடுத்து ரூமில் வால்ஸில் கேன் ஸ்டக். ஸோ இப்போ வந்து எடுத்திங்கன்னா, இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் ட்ரேட் ரிலேஷன்ஸ், இது ஏன் நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, அதாவது GS 2 பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு த சிலபஸ். ஸோ இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அது இம்பார்ட்டண்ட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஆன நியூஸ் இது. ஸோ இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஸோ அதனால் சிலபஸ் காப்பி பக்கத்தில் வச்சுட்டு யூ கேன் கோரிலேட்டட் வித் த சிலபஸ். நியூஸ் பேப்பரையும் சிலபஸையும் கோரிலேட் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபில்டர் அவுட் தி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். இது வந்து 8th பேஜ். இந்த 8th பேஜ் ஆஃப் த ஹிந்துவில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேஜோட கண்டினியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பேஜில் எந்த நியூஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணியிருந்தோமோ அந்த நியூஸோட கண்டினியூஷன் வந்து மிஸ் பண்ணாமல் இங்கே நம்ம ரீட் பண்ணிடணும் ஃபுல்லாக. இந்த நியூஸை தவிர 8th and 9th பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து கொஞ்சம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த நியூஸ் எல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு யூபிஎஸ்சிக்கான ரெலவெண்ட்டான நியூஸஸை மட்டும் மார்க் பண்ணி ரீட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த 2 பேஜஸ்லேயுமே வந்து எல்லா ஹெட்லைன்ஸையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும். கம்மிங் டு 10th பேஜ் ஆஃப் த ஹிந்து, இதில் வந்து இஃப் சம்திங் இஸ் ரிலேட்டட் டு இந்தியா
வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும் ரீட் பண்ணிட்டால் போதும். ஸோ கம்மிங் டு பேஜ் 11 ஆஃப் த ஹிந்து வேர்ல்ட் நியூஸ். ஸோ இதில் இருக்க எல்லா நியூஸுமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும்னு கிடையாது. இதுலேயும் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ரிலேட்டட் நியூஸ் வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸ்லாம் வந்து நம்ம டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மற்ற நியூஸ் வந்து எப்படின்னா இந்தியா நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப் பற்றி, 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்டர் செக்யூரிட்டி இஷ்யூ, கிளாஷ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸு, MOU ஆர் அக்ரிமெண்ட் சைன் பிட்வீன் கண்ட்ரீஸ், இந்த நியூஸ் எல்லாம் வந்து டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க ஆர் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த நியூஸ்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ரீட் பண்ணிக்கணும். ஸோ கம்மிங் டு 12th பேஜ் பிஸ்னஸ். ஸோ இந்த பேஜில் வந்து எக்கனாமி ரிலேட்டட் நியூஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து GST, இன்ஃப்ளேஷன், RBI ரிலேட்டட் நியூஸ், இந்த மாதிரி நியூஸஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ரீட் பண்ணிக்கணும். Now moving on to the end pages of the Hindu, அதாவது 13 and 14 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ் கோத்ரூ பண்ணிட்டா போதும், டீப்பாக கண்டென்ட் ரீட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. பட் சம்திங் ரிலேட்டட் டு அவார்ட், ஒலிம்பிக் கேம்ஸ், மெடல்ஸ், வேர்ல்ட் கப், இந்த மாதிரி ஏதாவது மேஜர் நியூஸ்னால் அதை வந்து நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், திஸ் இஸ் த வே ஐ அப்ரோச் த ஹிந்து நியூஸ் பேப்பர். இப்படி தான் படிக்கணும்னு கிடையாது, இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி, தட் இஸ் வாட் ஐ எம் ஷேரிங். ஓகே கைஸ், இங்கே வந்து நம்ம நிறைய நியூஸஸ் வந்து ஹைலைட் பண்ணோம். ஸோ எப்படி ஐ மேக் நோட்ஸ் அவுட் ஆஃப் நியூஸ் பேப்பர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் 2 எக்ஸாம்பிள் நியூஸோட. இப்போ இன்றைக்கி பேப்பரில் நிறைய நியூஸ் ஹைலைட் பண்ணோம், அதில் 2 நியூஸை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ப்ரைவசி பாலிசி ரிலேட்டட் நியூஸ். அந்த அதர் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கர்மைகோசிஸ் பிளாக் ஃபங்கஸ் ரிலேட்டட் நியூஸ். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் அப்டேட் ரிலேட்டட் நியூஸ் வந்து நம்ம படித்தோம், அது ஃபுல்லே நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கணும். ரீட் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் சென்டர் வந்து டெல்ஸ் வாட்ஸ்அப் டு ஸ்க்ராப் தி அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்க்ராப் அப்டேட் அப்படிங்கிறத வந்து ஒரு நோட்டீஸாக வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் இந்த நோட்டீஸை வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மெய்டி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் இந்த நோட்டீஸை சென்ட் பண்ணுச்சு. ஸோ ஏன் அது சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் ப்ரைவசி, டேட்டா செக்யூரிட்டி, யூசர் சாய்ஸ், இது எல்லாமே இந்த அப்டேட் வந்து லேக் பண்ணுது. ஓகே, திஸ் அப்டேட் லேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரைவசி, டேட்டா செக்யூரிட்டி, யூசர் சாய்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரைவசிக்கு வந்து இன்ஃபோ ப்ரைவசி தான் எழுதியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் வந்து நோட்ஸ் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். லைக் வாட்ஸ்அப் டெக்ஸ்டிங் நோட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணால் கூட போதும், பட் இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள் டு யூ. ஓகேவா? ஸோ அதுதான் நீங்கள் வந்து நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ அப்டேட் லேக்ஸ், இதுவே வந்து இந்த மாதிரி நான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டர் டெல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தோன்னா மியூக்கர்மைகோசிஸ் பிளாக் ஃபங்கஸ். இது இப்போ ஏன் இம்பார்ட்டண்ட்டு, கொஞ்ச நாளே வருது, இப்போ ஏன் நான் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ தான் ராஜஸ்தான் வந்து இந்த மியூக்கர்மைகோசிஸ் டிசீஸை வந்து எபிடமிக் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்ஸு. ஸோ அது வந்து COVID-19 ரெக்கவர்ட் பேஷண்ட்ஸ்க்கு வருது. அதுவும் மெயினாக வந்து ஆக்சிஜன் சப்போர்ட்டட் பேஷண்ட்ஸ், அதாவது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் மூலமாக ஆக்சிஜன் சப்போர்ட்டட் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஷார்ட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து வாஸ் அதெல்லாம் கூட மிஸ் பண்ணிக்கலாம், இங்கே அமௌண்ட் கூட தேவையில்லை. ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கலாம். சிம்பிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி இங்கே சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கூட நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஆஸ், இஸ், வாஸ் இதெல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிக்கணும். நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு IAS இன்ஸ்டியூட்டோட டெய்லி கம்பைலேஷனை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறோம். நான் வந்து விஷன் IASோடது ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் இன்சைட்ஸ் ஆன் இந்தியா ஆர் விஷன் IAS எது வேணால் ரெஃபர் பண்ணலாம். அடிஷ்னலாக நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ நிறையா வந்து யூடியூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட் ஒன்னை வந்து பிக்கப் பண்ணி நம்ம அதையும் வந்து பார்க்கலாம். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸோ இஷ்யூலையோ கிளாரிட்டி கிடைக்கலனா.
இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எந்த நியூஸ் ஆர் இஷ்யூ வந்து யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து வாஜிராம் சேனல் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த சேனலில் த ஹிந்து ப்ளஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை ரெஃபர் பண்ணி கூட நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர் ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரை வந்து படிக்கலாம். திஸ் இஸ் த ஒன்லி வே ஆஃப் ப்ரிப்பேரிங் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.